ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்களான அச்சரப்பாக்கம் இன்டர்லாக் பிரிக்ஸ். இந்த சைடு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் செய்யூர் தாலுக்கா மழுவங்கன்ற வில்லேஜ். இது வந்து மருவத்தூர்லேருந்து சித்தாமூர் போகிற ஆன் ரோட்டில் இருக்குது. இந்த சைட்டை பற்றி ஆல்ரெடி நம்ம டீட்டெயில் எல்லாமே சொல்லியிருப்போம். இது வந்து 3வது நாள் வீடியோ. இது வந்து ஒரு 5 அடி ஹைட்டுக்கு மேலே நம்ம லே பண்ணி வச்சுருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த வடக்கு பக்கம் ஃபுல்லாகவே ஆல்ரெடி ஏற்கனவே முடிச்சு வச்சுருந்தோம். இப்போ வந்து மேற்கு பக்கம் வந்து 5 அடி லே பண்ணி வச்சுருந்தோம். இப்போ அதுக்கு மேலே நம்ம லே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது பார்த்தீங்கன்னா தெரியும். இது பார்ட்டிஷன் வாலுக்காக நம்ம வந்து ஒரு கல் மட்டும் ஃபுல்லாகவே லே பண்ணி வச்சுருக்கோம். அதாவது ஒரு பெரிய ஒரு 70க்கு 40 ஒரு குடோனை வந்து ஒரு ஒரு 60% ஒரு பார்ட்டாகவும் 40% ஒரு பார்ட்டாகவும் 2 பார்ட்டாக வந்து கஸ்டமர் வந்து பார்ட்டிஷன் பண்ணியிருக்காரு. நம்ம அவரோட யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி 2 பார்ட்டிஷனாக பிரிச்சுருக்காரு. அதை வந்து நம்ம சென்டர் பார்ட்டிஷன் மட்டும் நம்ம 7 அடியோட லே பண்ணி நிறுத்த போகிறோம். அதுக்கு மேலே சைடு எல்லாமே வந்து 7 அடிக்கு மேலே கஸ்டமர் பீம் போட்டு கொடுத்ததுக்கப்புறம் 7 அடியிலேருந்து நம்ம வந்து திரும்பவும் 5 அடி லே பண்ண போகிறோம். இதுதான் கான்செப்ட்டு. இப்போ வந்து நம்ம மாதிரி ஃபுல்லாக இந்த வடக்கு, மேற்கு, தெற்கு இந்த 3 பக்கமும் ஃபுல்லாக லே பண்ணி முடிச்சுட்டு தான் நம்ம வந்து கிழக்கு பக்கம் லே பண்ண போகிறோம். எதுக்காகனா அந்த சைடில் மட்டும்தான் நம்ம கல் உள்ளே எடுத்துன்னு வர முடியுன்றதுக்காக அந்த கான்செப்டில் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சென்ட்ரு வாலும் ஒரு 4 அடி மட்டும் நம்ம லே பண்ணியாச்சு. இது ஒரு பார்ட்டிஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம மேற்கு பக்கம் ஒரு ஜன்னல் வருது, கிழக்கு பக்கம் வந்து 2 ஜன்னல் வரும். இன்னொரு பார்ட்டிஷனில் பார்த்தீங்கன்னா மேற்கு பக்கம் ஒரு 2 ஜன்னல் வரும், கிழக்கு பக்கம் ஒரு ஜன்னல் வரும், வடக்கு பக்கம் ஒரு ஜன்னல் வரும். ஜன்னலோட சைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 4க்கு 4. இதில் வந்து ஒரு ஜன்னல் மட்டும் 6க்கு 4. இதில் நம்ம 2 ஷட்டர் வருது. ஒரு குடோன் இந்த திங்ஸ்லாம் உள்ளே வைக்கிறதுக்காக நம்ம கிழக்கு பக்கம் ஒரு ஷட்டரும், தெற்கு பக்கம் ஒரு ஷட்ரு, 2 ஷட்ரு வருது. நல்ல ஒரு கான்செப்டில் கமர்ஷியலாக ஒரு பில்டிங் கஸ்டமர் பண்ணுறாரு. அதுக்கு நம்மளும் சப்போர்ட் பண்ணி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது மாதிரி நீங்கள் கமர்ஷியலாக பில்டிங் பண்ணால் கண்டிப்பாக டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு கூப்பிடுங்க. கமர்ஷியல் பில்டிங்ன்றீங்களா? கமர்ஷியல் பில்டிங்னா என்னென்னு டவுட் கேட்குற கஸ்டமர்லாம் சில பேர் இருக்காங்க. கமர்ஷியல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஒரு ஒரு வீடு மாதிரி டைப்பில் பண்ணாமல், இல்லை ஒரு ஷாப் மாதிரி டைப்பில் பண்ணாமல், ஒரு ஒரு பெரிய ஒரு தொழில் செய்கிற மாதிரி ஒரு பெரிய குடோன் மாதிரி பண்ணுறோன்னா அதுதாங்க கமர்ஷியல் பில்டிங் சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெட்டீரியலை வாங்கி அதை வந்து ஒரு கமிஷன் பேசிக்கில் சேல் பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ஒரு மிஷினரியை இறக்கி பொருளை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி சேல் பண்ண போகிறாங்கன்னா அந்த மாதிரி பண்ணுற பில்டிங் எல்லாமே வந்து ஒரு கமர்ஷியல் பில்டிங்னு சொல்லுவாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம பட்டு நூல் வளர்க்குறதுக்கு ஒரு பில்டிங் பண்ணி கொடுத்துருந்தோம். ஒன்றும் இல்லை, 2-3 பண்ணி கொடுத்துருந்தோம். அதெல்லாம் கூட கமர்ஷியல் பில்டிங்கில் தாங்க வரும். நம்ம உத்திரமேலூரில் ஒரு 2 பில்டிங் பண்ணி கொடுத்துருந்தோம். அதோட செங்கல்பட்டில் ஒன்று பண்ணி கொடுத்தோம். அதோட சித்தாமூர் பக்கத்தில் குளத்தூர்ன்ற வில்லேஜில் பண்ணி கொடுத்தோம். இதில் ஒரு 2 பில்டிங் மட்டும் நம்ம வீடியோஸ் போட்டோம், மீதி போட முடியல, லாங்குன்றதுனால போட முடியல. அது மாதிரி வந்து நம்மளால் போய் வீடியோ எடுக்க முடிகிற சைட்டு மட்டும்தாங்க நம்ம வீடியோஸ் போடுறோம். லாங்காக இருக்குது, இல்லை வந்து நம்மளால் போக முடியல அப்படின்ற பில்டிங்லாம் வந்து நம்ம வீடியோ எடுத்து போடல. ஸோ வந்து இன்டர்லாக்கில் கஸ்டமர் நிறைய பேர் வராங்க, நம்மளும் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். நீங்கள் வந்து தாராளமாக இன்டர்லாக்கில் பில்டிங்காக இருக்கட்டும், இல்லை காம்பவுண்ட் வால் எல்லாமே நீங்கள் பண்ணலாங்க, தாராளமாக பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஒரு வீடுன்னும் போது உங்களுக்கு 30% காஸ்ட்டு கண்டிப்பாக மிச்சமாகுங்க. இது மாதிரி கமர்ஷியல் பில்டிங்லாம் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு 40% காஸ்ட்டு கண்டிப்பாக மிச்சமாகுங்க. காம்பவுண்ட் வால் அதெல்லாம் இப்போ உங்களுக்கு வந்து 40% கண்டிப்பாக மிச்சமாகும். ஸோ வந்து நீங்கள் வந்து டைம் சேவ் பண்ணலாம், மணி சேவ் பண்ணலாம். அது இல்லாமல் உங்களுக்கு மெட்டீரியல் எல்லாமே சேவ் பண்ணலாம். ஸோ வந்து நீங்கள் இன்டர்லாக்கில் வர்றது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இன்டர்லாக்கில் கண்டிப்பாக வாங்க. இன்டர்லாக்கில் வந்தீங்கன்னா நம்ம வந்து ஆர்பிஎஸ் இன்டர்லாக்குக்கு வாங்க. என்னோடய டிஸ்பிளேல என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன், கூப்பிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அந்த மாதிரி மெத்தடில் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம். நம்மக்கிட்ட வர எல்லா கஸ்டமருக்கும் எல்லாமே தெரியும்னு சொல்ல முடியாதுங்க. ஒரு சில கஸ்டமர் வந்து சார் உங்கள் வீட்டோட பிளானை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால், சார் பிளான்னா அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்குற கஸ்டமரும் இருக்காங்க. சார் உங்கள் வீட்டோட பிளான் எப்படி சார் என்னன்னு கேட்டால், சார் எனக்கு வந்து ஈஸ்ட்டில் வந்து வாசல் வரணும்,
எனக்கு வந்து சவுத்தில் 2 ஜன்னல் வரணும், அது மாதிரி டீட்டெயிலாக சொல்கிற கஸ்டமர் இருக்காங்க. ஸோ வந்து நம்ம கஸ்டமரில் வந்து எல்லாம் தெரிஞ்ச கஸ்டமர் இருக்காங்க, சில எதுவுமே தெரியாத கஸ்டமர் இருக்காங்க. எல்லாருமே நம்ம வந்து அட்டன் பண்ணோம். தெரியாத கஸ்டமருக்கு எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அவங்க எந்த பிளானில் எப்படி வராங்களோ அது மாதிரி பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம். தெரிஞ்ச கஸ்டமருக்கு அவங்க எப்படி சொல்கிறாங்களோ சேம் அதே மாதிரி நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம். ஸோ வந்து நீங்கள் எப்படி சொன்னாலுமே நான் வந்து உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நான் கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பேங்க. 3வது நாள் ஒர்க்கு இதோட ஃபினிஷ் ஆகுதுங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு 7 அடி மட்டும் 2 பக்கம் போட்டோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ நண்பர்களே, பாய்.